வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடைக்கு வந்து ஒரு 32 இன்ச்சு மைக்ரோமேக்ஸ் டிவி சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா, சவுண்ட் வருது, படம் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்தாங்க. இப்போ நாம் வந்து இந்த டிவியில் என்ன ரிப்பேரு, சப்போஸ் பேக் லைட் ரிப்பேர்னால் நம்ம எப்படி செக் பண்ணணும், பேக் லைட் வந்து 3 வோல்ட்டா இல்லை 6 வோல்ட்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது, பேக் லைட் டிரைவருக்கு எத்தனை வோல்ட்டு வருது, எத்தனை வோல்ட்டு வரணும், இப்படியெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிவியை பேக் கவர் கட்டின உடனே நம்ம எல்இடிக்கு போகிற லைனை எடுத்து விட்டுட்டு எல்இடி ஃபஸ்ட்டு எரியுதான்னு செக் பண்ணணும். இது மாதிரி செக் பண்ணும்போது எல்இடி வீணாக போச்சுன்னா கண்டிப்பாக 300 வோல்ட் மட்டும்தான் நிற்கும். எல்இடி டெஸ்ட்டில் சப்ளை வந்து உங்களுக்கு இறங்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, சப்ளை வந்து கரெக்டாக, சப்போஸ் ஒரு 30 வோல்ட் வருதுனாக்கா 30 வோல்ட் கரெக்டாக தான் பார்க்கணும். இல்லை அந்த 30 வோல்ட்டில் திடீர்னு 25 வோல்ட் வருது, திடீர்னு 36 வோல்ட் வருது, அது மாதிரி ஏறி இறங்குச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பேக் லைட்டை ஏதாவது ஒரு பல்பு ரிப்பேர்னு அர்த்தம். இப்போ நம்ம டெஸ்ட்டை வச்சு பார்க்காத முன்னே ஃபஸ்ட்டு இந்த போர்டு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்த எல்இடிக்கு போகிற லைனை கழட்டி விட்டுட்டு சப்ளை செக் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் போர்டு நல்லா இருந்தாக்கா டிவி ஆன் பண்ண உடனே கிட்டத்தட்ட 100 வோல்ட்டு இல்லை 80 வோல்ட்டு உடனே ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது இந்த வோல்ட் வரும். இப்போ நம்ம வந்து எல்இடி டெஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது பேக் லைட்டு லைனில் இப்போ 300 வோல்ட் மட்டும்தான் காமிக்குது. அதாவது நம்ம பிளாக் ஒயரும் ரெட் ஒயரும் மாற்றி மாற்றி கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறோம், ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது. இப்போ வந்து பேக் லைட்டு டிரைவரில் 300 வோல்ட் அப்படியே தான் காமிக்குது, வோல்டேஜ் குறையும் இல்லை ஏறவும் இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேக் லைட் ப்ராப்ளம் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, போர்டை செக் பண்ணணும். ஏன்னா இந்த போர்டிலேருந்து சப்ளை வருதா வரலையான்னு தான் அடுத்தது நம்ம செக் பண்ணணும். சில டிவியில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் லைட் வர செக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இப்போ பேக் லைட் ஏறியதுனால நம்ம வந்து பேக் லைட்டை வந்து இப்போ நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவில் கட்டிடணும். டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா போர்டிலேருந்து வர வயரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோமேக்ஸ் டிவி தான், ஆனால் வந்து எல்ஜி பேனல் போட்டிருக்காங்க. அந்த எல்ஜி பேனல் வந்து டீக்கான் முன்னாடியே பார்த்திங்கன்னா டீக்கான் வச்சுருக்காங்க. இதான் வந்து எல்ஜி டிவி டிஸ்பிளேவுக்கு டீக்கான் இது. இதேமாரி பிஒய் பேனல் இருந்தாக்கா டீக்கான் இருக்கும். இதே வந்து சாம்சங் பேனல்னால் டீக்கான் இருக்காது. சில டிவியில் எஸ்டி பேனல்லாம் பார்த்தா டீக்கான் இருக்காது, டைரெக்டாக போர்டிலேருந்து டிஸ்பிளேக்கு லைன் வந்துடும். இது எல்ஜி பேனல்ன்றதுனால தனியாக ஒரு டீக்கான் வச்சு டிஸ்பிளேக்கு வந்து எஃப்ஆர்சி கேபிள் மூலமாக லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் அழகாக அந்த ஸ்டிக்கரெல்லாம் பிச்சு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம டிவி டிஸ்பிளே கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா திடீர்னு நம்ம பின்னாடி வச்சு கட்டும்போது இதெல்லாம் வந்து டிஸ்பிளே கட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக எடுத்து விட்டுடணும். இந்த டீக்கான கரெக்டாக அந்த ஸ்டிக்கருக்கு எது இருந்தாலும் சரி அழகாக நம்ம கிளியராக எடுத்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவெல்லாம் கட்டிட்டு பதமாக நம்ம ரிமூவ் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கைட்டு தெரிஞ்சாலும் நம்ம வந்து பாதி மெக்கானிக்னு அர்த்தம். ஏன்னா இப்போ வர டிவியில் பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா பேக் லைட் ப்ராப்ளம் தான் வருது. அதுக்கப்புறம் ஒரு 25% டிஸ்பிளே ப்ராப்ளம் வருது. போர்டு ப்ராப்ளம் வந்தால் அது ஈஸியாக சரி பண்ணலாம், அது அடுத்த கட்டம். இப்போ ஒரு பழகிற மெக்கானிக்னா ஃபஸ்ட்டு இந்த பேக் லைட்டை சரி பண்ண கற்றுக்கினாங்கன்னா ஒரு 50% மெக்கானிக் ஆகிட்டான்னு அர்த்தம். ஏன்னா டிஸ்பிளே கட்டுறது பெரிய விஷயம். டிஸ்பிளே கட்டிட்டு பேக் லைட் மாற்றிட்டு மறுபடியும் டிவி ஃபிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அது தெரிஞ்சாலுமே ஒரு பயம் போயிடும். புதுசாக பழகிற மெக்கானிக் பார்த்திங்கன்னா ஒரு பயம் போயிடும். அதுக்கப்புறம் டிவி அவங்க ஈஸியாக கட்டுவாங்க போவாங்க. நம்மளும் ஒரு மெக்கானிக் ஆகிட்டு சொல்லிட்டு ஒரு மனசுலேருந்து ஒரு ஃபீல் வரும். ஃபஸ்ட்டு புதுசாக பழகிற மெக்கானிக்கு பேக் லைட் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டிவி செட் பண்ணுறது பயம்லாம் போயிடும். அழகாக நீங்கள் கட்டுறது போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் அழகாக கட்டி விட்டுட்டேன். அடுத்தது இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆக்கி விட்டுட்டேன். டிஸ்பிளே அழகாக கட்டி லூஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸ்க்ரூவெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை ஓப்பன் பண்ணி தான் டிஸ்பிளே எடுக்கணும். நம்ம டிஸ்பிளே எடுத்து முன்னே கீழே வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஏதாவது ஒட்டக்கூடாது, ஸ்க்ரூ போட்டக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுமாதிரி வந்து தனியாக பேட்செல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு தான் டிவி நம்ம திருப்பி அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் எடுக்கணும். அப்போ தான் வந்து டிஸ்பிளே எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா கீழே மறுபடியும் ஒட்டிகிட்டு இருந்தாக்கா நீங்கள் தூக்கும்போது உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டிவி நம்ம திருப்பத்துக்கு முன்னே ஃப்ரீயாக ஆக்கி விட்டுணும். டிஸ்பிளே ஃப்ரீயாக வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் டிவி திருப்பி நம்ம ஸ்லீவ் எடுத்துகிட்டு டிஸ்பிளே தூக்கணும். டிஸ்பிளே தூக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா சில இது ஒட்டியிருக்கும், சில டிவியில் பட்டால் ஒட்ட மாட்டாங்க. சைனா டிவியில் பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா பிரேம்லெஸ் டிவியில் ரொம்ப கம்மு போட்டு ஒட்டியிருப்பாங்க. அதனால் வந்து நம்ம தனியாக ரிமூவர் இருக்கும், அந்த ரிமூவர் வச்சு நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம டிஸ்பிளே எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவ் இருக்குது, ஸ்லீவ் எடுத்துகிட்டு உள்ளார பேக் லைட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சில டிவியில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டிப்பு போட்டிருப்பாங்க. இந்த டிவியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிப்பு தான் போட்டிருக்காங்க. இது வந்து 3 வோல்ட்டு
எல்இடி ஸ்ட்ரிப் இது. இதே பார்த்திங்கன்னா வேறு டிவியில் பார்த்திங்கன்னா 6 வோல்ட் போட்டிருப்பாங்க. இது 3 வோல்ட்டு எல்இடி. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எல்இடி மாற்றும்போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எல்இடியே போடணும். சில பேர் பார்த்திங்கன்னா காசு கம்மியாக வாங்கிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டும் மாற்றுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்இடியே கிடைக்கலன்னு தனியாக ஒரு பல்ப் மட்டும் தனியாக ஹீட் பண்ணி மாற்றுவாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. முக்கியமாக நம்ம வந்து நான் வந்து ஒரு பேக்லைட் மாற்றுறதுக்கு 2800 வாங்குகிறேன். இப்போ வந்து நான் வந்து 6 மாதம் வாரண்டியும் கொடுப்பேன். அதே போல் ஒரிஜினல் எல்இடி ஸ்ட்ரிப்பு தான் வாங்கி போடுவேன். எந்த ஒரு மெக்கானிக் பார்த்திங்கன்னா வாரண்டி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா வாரண்டி தரமாட்டாங்க. அது காரணம் என்னென்னா சில பேர் வந்து ஒரு எல்இடி மாட்டுவாங்க, இல்லைனா ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் மாற்றிடுவாங்க. அதனால் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைக்கு கஸ்டமரு ஒரு டிவி எடுத்துகிட்டு வந்தாங்க, நம்ம சுத்தமாக பக்காவாக பண்ணி கொடுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக ஏதாவது ஸ்ட்ரிப்பு தருவாங்க. நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிப்பு கட்டி ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து மாடலுக்கு எடுத்துகிட்டு போகணும். மாடலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதே போல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கி ஃபிட் பண்ணணும். சப்போஸ் வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு அதே போல் மாடலுக்கு கிடைக்கலன்னா இது ஈக்குவலாக வாங்கி வந்து இதை மாதிரி வச்சு ஒட்டிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷீட்டு கட் பண்ணுறதா இருக்கும். சில கஸ்டமர் பார்த்தோன்னா ஏன் கட் பண்ணுறேன்னு கேட்பாங்க. நம்ம வேறு வழி கிடையாதுங்க, வேறு அதே ஸ்ட்ரிப்பு சில பேர் கேட்பாங்க. அது நம்ம கரெக்டாக பதில் சொல்லிக்க வேண்டியதான். இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிப்பு இதே மாடல், இதே வோல்ட்டு, இதே சைஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வந்து செட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிப்பீட் வராது. சில அதே போல் பார்த்திங்கன்னா கம்பெனி 2-3 கம்பெனி வருது, அதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் வரது வாய்ப்பு இருக்குது. எல்ஜி டிவியில் பார்த்திங்கன்னா அதிகமாக ரிப்பீட் வரும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப் வாங்கும்போது நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்க. ஒரு கடையில் வாங்கும்போது அது ரிப்பீட் வருதுன்னா வேறு கடைக்கு போய்ட்டு வாங்கிக்கிங்க, அதே கம்பெனி வாங்காதீங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இதில் பாருங்கள், இது வந்து நம்ம எந்த மாடலும் போடலாம், நம்ம விருப்பம் தான். ஏன்னா ஒரே எல்இடி தான், ஒரே சைஸ் தான், ஒரே ஹோல்ஸ் இருக்குது, ஒரே சப்ளை, அதாவது 3 வோல்ட்டு. நாம் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டியாக இருக்கிறத போட்டிங்கன்னா லைஃப் வரும். இதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 எல்இடி பாருங்கள், சப்பையாக இருக்கும். அதாவது வந்து இன்ச்சு கம்மியாக இருக்கும், பல்பு ஒரே மாதிரி இருக்கும், லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும், ஹோல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரிப்பீட் வரும். ஏன்னா ஹீட் அதிகமாக ஆகி அது வந்து அதிகமாக வெளியே தள்ளாது. இதே வந்து பட்டியாக இருக்கிற டெலிவிஷன் நம்ம பேக்லைட் போட்டிங்கன்னா ஹீட்டு வந்து ஓரளவுக்கு தாங்கும், நம்மளுக்கு லைஃப்பும் கொஞ்சம் வரது வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சின்னதாக ஸ்ட்ரிப்பு சப்பையாக இருக்கிறது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மாதத்தில் ரிட்டர்ன் வந்துடும். அதனால் நம்ம எல்இடி ஸ்ட்ரிப் வாங்கும்போது கொஞ்சம் பட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கணும், அதுதான் கொஞ்சம் லைஃப் வரும். இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6-10 எல்இடி நம்மகிட்ட இருக்குது. இதை வந்து நல்லா ஒரிஜினல் எல்இடியாக பார்த்து நல்லா பட்டியாக இருக்கிறத பார்த்து செட் பண்ணி கொடுக்க போகிறேன். இது மாதிரி செட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேக்லைட் வந்து ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் 2 பட்டியாக இருக்கிற அதே 3 வோல்ட் சப்ளை, அதே எல்இடி இருக்கிற ஸ்ட்ரிப்பை வந்து நான் அழகாக வச்சு லைன் கொடுத்துட்டேன். நம்ம வந்து லைன் கொடுக்கறதுக்கு முன்னே எல்இடி டெஸ்ட்டை வச்சு இந்த பல்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். சில எல்இடி பார்த்திங்கன்னா ப்ளூவாக எரியும், சில எல்இடி பார்த்திங்கன்னா ஒயிட்டாக எரியும். நீங்கள் வந்து சப்போஸ் பழைய எல்இடி வச்சுருந்து மாற்றினீங்கன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி செக் பண்ணும்போது ஒரே கம்பெனியாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி லைட் எரியும். இதே வேறு கம்பெனி கொடுத்துட்டாங்கன்னா மேலே இருக்கிற எல்இடி வந்து நீளமாக எரியும், கீழே இருக்கிற எல்இடி பார்த்திங்கன்னா ஒயிட்டாக எரியும். படம் பார்க்கும்போது ஒரு சாயம் பூசின மாதிரி தெரியும். அதனால் எல்இடியை முடிஞ்ச அளவுக்கு ஒரே கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் சில மெக்கானிக் வந்து ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க எல்இடி, அது எல்இடி வந்து ஒரே கலராக எரிஞ்சால் போடுங்க. 2 கலராக எரியும். அது வீணாக போன எல்இடி பார்த்திங்கன்னா ப்ளூவாக எரியும், புதுசாக வாங்கின எல்இடி பார்த்திங்கன்னா ஒயிட்டாக எரியும். ஒயிட்டாக எல்இடி தான் போடணும், அப்போ தான் கலர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து நான் அழகாக செக் பண்ணினேன். ஒரே லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலராக எரி தான் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ளை கொடுத்துட்டு ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷீட்டு மாட்டணும். அப்புறம் ஒரு முறை வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து ஒரு 15 வோல்ட் எடுக்குதுனாக்கா மறு ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அதே 15 வோல்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் இந்த ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து 15.6 எடுக்குது, ஒரு ஸ்ட்ரிப்பில் 15 வோல்ட் தான் எடுக்குதுன்னா அதில் எந்த ஸ்ட்ரிப்பு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தோ அந்த ஸ்ட்ரிப்பை மாற்றிடணும். 2 ஸ்ட்ரிப்பும் ஒரே வோல்ட் எடுத்தால் மட்டும்தான் அதை நம்ம உள்ளே ஃபிட் பண்ணணும். இதில் வோல்டேஜில் எதனா மாற்றம் இருந்தனாக்கா கண்டிப்பாக ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் கவனிக்கணும். அப்புறம் நம்ம எல்இடி போட்டுட்டு டிவிக்கு முன்னே டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னே இந்த எல்இடி ஒரு முறை எரியுதுன்னு பாருங்கள். ஏன்னா சில எல்இடி பார்த்திங்கன்னா பேக்லைட் செக்கரில் எரி நம்ம போர்டில் எரியாத போயிடும். அதனால் ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னே மதர் போர்டில் லைன் கொடுத்து எரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நான் வந்து அது மாதிரி செக் பண்ணிடுறேன். 2-3 டைம் ஆஃப் பண்ணி போட்டு பாருங்கள். சப்போஸ் நம்ம டிஸ்பிளே போட்டுவிட பாருங்க, டிவி 10 நிமிஷம் ஓடும், மறுபடியும் ரிப்பீட் வர மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் சரியாக கனெக்ட் ஆகிருக்காது, இல்லைன்னா ஜாக் லூஸாக இருந்திருக்கும். அதனால் 2-3 டைம் வந்து ஆஃப் பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே போட்டு ஃபஸ்ட்டு தரவை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே போட்டு ஃபிட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஸ்பிளே ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம போட்டு பார்க்கும்போது எரியல இல்லை ஒயர் லூஸாக இருந்தாக்கா அது நம்மளுக்கு டபுள் வேலை. அதனால் தரவாக முன்னாடியே செக் பண்ணிடணும். சில பேர் வந்து ஒரு 1/2
மணி நேரம் ஓட விட்டு கூட மறுபடியும் மாட்டலாம். ஏன்னா சில பேர் வந்து அதான் சில மெக்கானிக் சொல்கிறாங்க, ரெடி பண்ணி வீட்டுக்கு ஓடுது, அங்கே ஓட மாட்டுது, எடுத்துகிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு வரான்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தப்பு வரக்கூடாதுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பேக் லைட் மாற்றும் போது பேக் லைட் தரவாக செக் பண்ணின்னு கொஞ்சம் நேரம் ஓட விட்டு தான் அதுக்கப்புறம் கஸ்டமர் கொடுக்கணும். நம்ம டிஸ்பிளே மாட்டிட்டு கூட ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் ஓட விட்டு தான் கஸ்டமர் கொடுக்கணும். ஏன்னா பேக் லைட் ப்ராப்ளத்தை வந்து நம்ம கடையில் ஓடும், வீட்டுக்கு போனால் ஓடாது. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே ரிப்பீட் வரும், தலைவலியாக இருக்கும். பேக் லைட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா புதுசாக நம்ம கமெண்ட்டில் சொல்கிறாங்க, பேக் லைட் எனக்கு அதான் பெரும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பேக் லைட் வந்து ஒரிஜினலாக போடுங்க, அதுக்கப்புறம் தரவாக செக் பண்ணி போடுங்க. அது மாதிரி இருந்தால் ரிப்பீட் வரது வாய்ப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து டிவியை டிஸ்பிளே மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி வோல்டேஜ் செக் பண்ணுறோம். போர்டில் நம்ம எத்தனை வோல்ட் வருது, நம்ம வந்து பேக் லைட்டு லைன் கொடுக்கும்போது எத்தனை வோல்ட் வருது, பேக் லைட் லைனை வந்து நம்ம எடுத்து விட்டால் எத்தனை வோல்ட் வருதுன்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து 15.15 ஒரு 30 வோல்ட் வருது. இப்போ நம்ம வந்து பேக் லைட்டை வந்து ஒயரை எடுத்துகிட்டு செக் பண்ணும்போது டிரைவரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வோல்ட்டு 120 வோல்ட்டு வந்து போயிடும். இதே நம்ம பேக் லைட் வந்து நம்ம லைன் கொடுக்கும்போது கரெக்டாக இதுக்கு தேவையான வோல்ட்டு மட்டும் 35 வோல்ட்டு 36 வோல்ட்டு 2 ஸ்டெப்புக்கு எடுத்துக்கும். இப்படி தான் வந்து சப்ளை, இதை வச்சு நம்ம சப்ளை எவ்வளோ நம்ம எடுக்குது எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் பேக் லைட்டு லைனை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு 100 வோல்ட்டு அப்படி வந்துட்டு பேக் லைட் இல்லாதபோது, இப்போ நான் பேக் லைட்டை கொடுத்துட்டு செக் பண்ணும்போது 41 வோல்ட் எடுக்குது. இதே வந்து நம்ம பேக் லைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் லைட் செக்கரில் 30 வோல்ட் 35 வோல்ட் தான் எடுக்கும். இதே மதர் போர்டில் நம்ம லைன் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 41 வோல்ட் எடுக்கும். அதாவது பேக் லைட் சப்ளை விட ஒரு 5-6 வோல்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த டிவி வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் செட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பேக் லைட் செக் பண்ணுறது எப்படி, மதர் போர்டு செக் பண்ணுறது, பேக் லைட் டிரைவர் வோல்ட் செக் பண்ணுறது எப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.